இன்னைக்கு காலையில ஃபேமிலியோட எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சண்டே ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் சாப்பிட்டா தான் இந்த நாளே ஓடுன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால, மீன் வாங்குறதுக்கு தாங்க ஃபேமிலியோட நடந்து போயிருந்தோம். போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்த கையோடயே மீன் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போறதுக்கு முன்னாடியே அரிசிய தண்ணீல கொட்டிட்டு போயிருந்தேன். சாப்பாடு ஒரு சைடு வெந்துட்டு இருக்கு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் சேர்த்துட்டு அதில கடுகு, வெந்தயம், ஜீரக மிளகு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே வந்து கருவேப்பில, அதுக்கப்புறம் பூண்டு இது போட்டு நல்லா எண்ணெயில வதங்கிட்டு, அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வதங்கிட்டு இருக்க கேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் அதோட கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அதில் வந்து 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி தொக்கு மாதிரி வரட்டும். வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க. இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வெந்து வரட்டும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரசம் வச்சிடலான்னு சொல்லிட்டு சாப்பாடை வடிச்சிட்டு ரசம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் மசாலா போட்டு வச்சுருந்தேன். அதையும் வந்து தோசை கல்லில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சைட் பை சைடாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து ஃப்ரை ஆகிட்டு இருந்துச்சு. இந்த சைடு மீன் குழம்பு வச்சுக்கிட்டு இருந்தேன். மீன் குழம்பு நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அது ரெடி ஆனதுக்கப்புறமே கொஞ்சமாக வந்து புளி தண்ணி ஊற்றிட்டு திரும்ப வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம். அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்க கேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் ஒரு வேலைலாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து முடிச்சுட்டேன். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதில் மீனையும் சேர்த்துட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் வச்சிருக்கனால அந்த ஹீட் இருக்க வரைக்கும் குழம்பு கொதிக்கும். அந்த கேப்பில் வந்து மீன் வெந்துடும் அப்படின்றதுக்காக ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் வந்து வெளியே போயிருந்தாங்க. அவங்க வர வரைக்கும் அப்படியே லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். வந்ததுக்கப்புறம் அவங்க சாப்பாடுலாம் எல்லாமே எடுத்து வச்சாங்க. அப்படியே வந்து சமைச்ச சாப்பாடையும் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்